வெண்பா. அத்தியாயம் 9. காட்டுக்குள் விருந்து. கண்கள் பூத்து போயிருந்தன. பசியில் காதுகள் அடைக்க துவங்கி இருந்தன. காடு நிற்காமல் வளர்ந்து கொண்டே போகிறதே. இன்னும் எத்தனை நாழிகை இப்படி பசியோடு நடப்பது? பாண்டியனின் நிலத்தில் கால்பட்டால் பசி தீரும் என்று சொல்லி அனுப்பிய கானவனை நினைத்து கோபம்தான் வந்தது அவருக்கு. அந்த பாணரும் அவர் சார்ந்த கூட்டமும் நடை தளர்ந்திருந்தனர். அவர்களில் சிலர் முயல் பிடிக்கலாமா என்று கேட்டுக்கொண்டிருந்த வேளையில் புலவு நாற்றம் காற்றில் பரவியோடி வந்தது. ஊன் வாடை போல் இருக்கிறதே, வேட்டைக்காரர்களாக இருக்குமோ? அப்படியானால் கால்களை எட்டி போடுங்கள். சில துண்டு கரியானாலும் இந்த வயிற்றுக்கு போதும். யாரையா நீ? வேட்டைக்காரன் என்ன பால்வரை தெய்வமா? நீ கேட்டவுடன் பங்கு பிரித்து உனக்கு அப்படியே கொடுத்து விடுவதற்கு? அவன் எத்தனை பேர் வாய்களுக்கு படைக்க வேண்டுமோ? நாமே 40 பேர் இருக்கிறோம். சரி, பேசி பேசி நேரத்தை கழிக்காதீர்கள். வாருங்கள், பார்த்து கொள்ளலாம். இது பாண்டியன் காடு. வேட்டைக்காரர்கள் கொஞ்சமாவது மன்னன் மனம் புரிந்தவர்கள் என்றால் நமக்கு அமுது படைக்க தயங்க மாட்டார்கள். பசி தந்த ஆற்றலில் எட்டி போட்ட நடை வேகு வேகமாக ஒரு சமதளம் நோக்கி அவர்களை அழைத்து வந்திருந்தது. அங்கே சில கூடாரங்கள் தென்பட்டன. கூடாரம் அடித்து வேட்டையாடுகிறார்கள். மன்னர் தான் வந்திருப்பாரோ? அதோ அதோ பாருங்கள், மீன்கொடி கூட தெரிகிறதே. மொத்தம் 4-5 கூடாரங்கள் கூட இல்லை. மன்னர் வந்திருப்பார் என்கிறாயே, அறிவிருக்கிறதா உனக்கு? அந்த பாண்டிய மன்னன் வந்தால் கூட வரும் கூட்டத்துக்கே 10 கூடாரம் தாங்காது. தேசாதி தேசமெல்லாம் வென்றவன் இப்படி சிறு கூட்டத்தில் இருப்பானா? இது யாராவது கூற்று தலைவனாக இருக்கும். ஆமாம் ஆமாம், அப்படித்தான் இருக்கும். கூடாரத்தை நெருங்கியதும் அருகே வந்து விசாரித்த வீரர்கள் அவர்கள் பாணர்கள் என்று அறிந்ததும் அவர்களுக்கு ஒரு இடத்தை காட்டி அமர செய்தனர். ஐயன்மீர், இன்னும் சற்று நேரத்தில் வேட்டை முடித்து வந்து விடுவார்கள். தயவு செய்து காத்திருங்கள். பசி தாங்க முடியவில்லை என்றால் பழக்கலவை தர சொல்கிறேன், அல்லது பழரசம் தர சொல்லட்டுமா? அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த போது பின்னிருந்து ஹோய் ஹோய் என்று சத்தம் எழும்பியது. காட்டுக்குள்ளிருந்து ஒரு உருவம் ஓடி வந்து கொண்டிருந்தது. வேட்டைக்கு போனவர்களில் ஒருத்தன் திரும்புகிறான் என்று புரிந்து கொண்டார்கள் பாணர்கள். ஒற்றையாளாய் ஒரு பெரிய மானை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு அவன் ஓடி வரும் காட்சியே மிரட்டலாக இருந்தது. அந்த மனிதனின் அருகே அம்பார கூடையை தூக்கி கொண்டு ஒரு சிறுவனும் ஓடி வந்தான். அருகே வந்ததும் உற்று பார்த்தார் பாணர். அவ்வளவு பெரிய மிருகத்தின் உடலுக்கு அடியில் இரும்பாலையில் சம்மட்டிகளின் கீழ் மினுக்கும் எஃகு சுருள்கள் போல முறுக்கி நின்ற அவனது கருத்த தசை கோளங்கள் வியர்வையில் மினுமினுத்தன. அவன் சுமந்து வந்த மானை பொடேரென தரையில் போட்ட வேகத்தில் எழும்பிய தூசி மடிய சில வினாடி நேரமானது. அடே அப்பா, எவ்வளவு பெரிய மான்! கூடிய எல்லோரும் வியந்தனர். சற்று நேரத்திற்கெல்லாம் பெரிய தட்டை பாறையொன்றின் அருகே அந்த மானின் இறைச்சி மீதங்கள் குவியலாயின. வேட்டையாடி வந்த வீரன் தான் அந்த தட்டை பாறையில் இறைச்சியை சிறு துண்டுகளாக வெட்டி கொண்டிருந்தான். இவர்கள் மன்னர் குழாமல்ல, வீரர்கள் கூட்டம்தான் என்று முடிவு கட்டி கொண்டிருந்த பாணர்களும் சற்றே விரைப்பை தளர்த்தி பழரசத்தை வாங்கி அருந்தி கொண்டிருந்தனர். எப்படியும் உணவு தயாராக நாழிகை நேரமாவது ஆகும் போல் இருக்கிறது. கறி வெட்டிய வீரனின் வெட்டொலிக்கு இசைவாக சிறு தப்பு ஒன்றை இசைத்து கொண்டிருந்தான் ஒருவன். தப்பும் அறிவாளும் தாளகதியோடு இசைக்க அந்த இசைக்கு சரியாய் பாட்டு கட்டினான் 3ஆம் அவன். அந்த பாட்டுக்கு ஏற்றபடி கைத்தட்டி நடனமாட முயன்று கொண்டிருந்தான் வீரனோடு வந்த அந்த சிறுவன். இதை பார்த்து கொண்டிருந்த தேர்ச்சி மிகுந்த பாணர் கூட்டத்துக்கு வேடிக்கையாக இருந்தது. வேடிக்கை செய்து சிரிக்கவும் செய்தனர். வீரனும் சிரித்து கொண்டான். வெட்டிய கரியை புழுக்க ஏற்கனவே நெருப்பும் அடுப்பும் தயாராக இருக்க இசையோடு சமையல் தடபுடலாக நடந்தது. வேட்டை வீரன் தான் சமையலும் செய்தான். அவன் ஒரு தேர்ந்த சமையல்காரன் என்பது அவனது அசைவுகளின் லாவகத்தில் தெரிந்தது. மற்றொரு பக்கம் அரிசி வெந்து வெளியேறென்று பெரும் கூடைகளில் சேர்ந்து கொண்டிருந்தது. பாணருக்கோ வயிற்றில் காத்திருக்க முடியாத பசி மீண்டும் கழுத்துக்கு வந்துவிட்டது. தின்றால் தீராத பசியை வெறும் வாசனையிலேயே கிளப்பி விடுகிறானே இந்த சமையல்காரன் என்று நினைத்தபடி இன்னும் அருகே சென்றார். அந்த வீரனோ பெரும் குழிசி ஒன்றில் மிளகோடு கரியை புழுக்கி கொண்டே சிறுவனோடும் 40 அகவை மதிக்கத்தக்க ஒரு மனிதரோடும் பேசி கொண்டிருந்தான். சிறுவன் கோபமாக இருந்தான். இன்னுமா உன் கோபம் தீரவில்லை? வீரனின் கேள்விக்கு முகத்தை திருப்பியவன் அந்த 3ஆம் அவரை பார்த்து புலம்பலானான். நீங்களே சொல்லுங்கள், அங்கே ஒரு மான் குட்டி ஆதரவற்று நிற்கிறது. அதை எடுத்துக்கொண்டு வரலாம் என்று. எடுத்து வருவதா? அது என்ன உயிரற்ற பொருளா? சரி, அழைத்து கொண்டு வருவோம் என்று நான் சொன்னால் அண்ணன் கேட்கவே இல்லை. அழைத்து வந்து என்னடா செய்வாய்?
பாவம், அதற்கு அன்னை இல்லை அல்லவா? அதனால் நாமே அதை வளர்க்கலாமே. காப்பதற்கு அன்னை இல்லை, புலி அடித்து கொன்றுவிட்டால் அது அந்த புலிக்கு நல்லது, இளம் கரியாயிற்றே. சொல்லிவிட்டு அந்த வீரன் சிரிக்கவும் மற்றவர்களும் உடன் சிரித்தனர். சினந்து போன சிறுவன் சொற்களை வேகமாக அள்ளி போட்டான். பின்னே, குட்டி பாவம் இல்லையா? உதவும் நிலையில் இருப்பவர்கள் உதவாமல் இருப்பது பாவம் என்று நீங்கள் தானே சொல்லிக் கொள்கிறீர்கள். அப்படி பார்த்தால் இப்போது நாம் செய்தது மட்டும் பாவம் இல்லையா? அது உதவி என்று நீ எதை நினைக்கிறாய் என்பதை பொறுத்தது. இதில் என்ன சந்தேகம்? வழியற்ற குட்டிக்கு நாம் செய்யும் யாவுமே உதவிதானே. தவறு. எது தவறு? ஒரு மான் குட்டியை மனித மனதிலிருந்து புரிந்து கொள்ள முயல்வது தவறு. எல்லாவற்றிலும் நம்மை மேலானவர்களாக நினைத்து கொள்ளும் நாம் நம் செய்கைகளால் அதன் அடிப்படை குணாதிசயத்தை மாற்றத்தான் முயல்வோம். அது எப்படி அதற்கு செய்யும் நன்மையாகும்? குட்டி பாவம்தான். ஆனால் பாவத்துக்கு ஈடாய் நாம் செய்யக்கூடிய மரியாதை அதை அப்படியே விட்டுவிட்டு வருவதுதான். தாயை இழந்த குட்டி நிர்கதியாகி நிற்கிறதே. தாயை இழந்த குட்டிகள் நிர்கதியாவதில்லை இளவழகா. இவ்வுலகில் எந்த உயிரும் இன்னொரு உயிரை நம்பி பிறப்பதில்லை. இன்று ஆதரவற்று நிற்கும் குட்டி விரைவில் தன் வாழ்வை தானாகவே பார்த்து கொள்ளும் துணிவை பெற்றுவிடும். இன்னும் சொல்வதென்றால் முன்பை விட அதிக வேகத்தோடு தன்னை காத்து கொள்ளும். அந்த திறமையை இயற்கை அதற்கு கொடுக்கும். பரவாயில்லையே, அழகாக பேசுகிறானே இந்த வீரன் என்று நினைத்தவர் ஏதோ உறுத்தவும் அவனை உற்று பார்க்கலானார். வியர்வையோடு குருதி கலந்து வழிந்து கொண்டிருந்ததன் பின்னால் உருண்டு திரண்ட உரமான மேனி, பற்கள் தெரிய புன்னகைத்த முகம், அந்த முகத்தின் பேராபரணமாக ஜொலித்த கண்கள், அந்த கண்களில் எதையும் ஊடறுத்து செல்லும் பேரொளி, ஒரு முழு பார்வையில் மெய் மறந்து பேச்சை இடைநிறுத்தக்கூடிய கலவை என்பது சட்டென்று அவன் அவரை நிமிர்ந்து பார்த்த கணத்தில் உணர்ந்து கொண்டார். அவன் சிரித்தபடி அடுத்து நின்றவரை பார்த்தான். இன்னும் அதிசயம் போல என்னை பார்த்து கொண்டிருந்தால் எப்படி? உணவு தயார். பசித்திருக்கிறார்கள் பாணர்கள், அழைத்து வாருங்கள், பசியாரட்டும். அதிசயம் இல்லாமல் என்ன? மான் 2 ஆள் கணம் இருக்கும் போலிருக்கிறதே. எப்படித்தான் ஒற்றை ஆளாக தூக்கி வந்தீர்களோ? கூட இருவரை கூட்டிச் செல்லுங்கள் என்று சொன்னால் கேட்டால்தானே. கேட்டவர் முகத்தில் பொய்க்கோபத்தை மீறிக்கொண்டு பெருமை பொங்கியதைக் கண்டு சட்டென்று சிரித்து விட்டான் அந்த வீரன். என்ன மருதனாரே, இந்த மானையே தூக்க முடியவில்லை என்றால் நான் எப்படி? முடிக்காத வாசகத்திற்கு சரியாக கேள்விக்குறியாக தன் புருவத்தை உயர்த்தி போட்டான். அவன் பேசிய பேச்சின் பொருள் உணர்ந்து தானும் சிரித்து விட்டார் மருதனார் என்று அழைக்கப்பட்டவர். எதை எதோடு முடிச்சிடுகிறீர்கள்? என்ன வயதாகி என்ன? விளையாட்டு மட்டும் இன்னும் தீரவே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? பின்னே, வேட்டைக்கு வந்துவிட்டு வீரர்களை கூட்டிச் செல்லாமல் தனியாக போகலாமா? அதுவும் உடனுக்கு இந்த சிறு பிள்ளையை மட்டும் கூட்டிக் கொண்டு? நீங்கள் திரும்பி வரும் வரை நாங்கள் வயிறு கலங்கி கிடக்க வேண்டும், அதுதானே உங்கள் ஆசை? அதை கேட்டால் எதையெதையோ பேசி திசை மாற்ற பார்க்கிறீர்களே. ஆகா, அப்படி வாரும் வழிக்கு. அப்படியென்றால் தனியாக என்னை வேட்டைக்கு அனுப்பும் அளவுக்கு என் மீது உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லை. அதாவது இன்னும், அப்படித்தானே? மன்னா, மன்னித்து விடுங்கள். சட்டென்று கண்கள் கலங்க மடங்கி அமர்ந்து விட்டார் மருதனார். மருதனார் என்ற பெயரிலேயே குழம்பி நின்ற பாணர் அவர் மன்னா என்று அழைத்ததை பார்த்து விதிர்த்து போனார். பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் முன்னிலையில் தான் இருக்கிறோமா? சர்வமும் அடங்கி நடுங்கி போனார். கண்களோ அந்த மனிதனை விட்டு விலக மறுத்தன. ஊர் புரளும் அலர் போல இந்த மனிதனிடம் ஏதோ ஒரு விசித்திர வசீகரம் இருக்கிறது என்றே தோன்றியது பாணருக்கு. புலியை போல மிரட்டு முறு வசீகரம். அடடா, என்ன இது? விளையாட்டு பேச்சுக்கெல்லாம் இப்படி விட்டு கொடுத்தால் எனக்கு பொழுது எப்படி போகும்? எழுந்திருங்கள். எழுந்து வந்த மருதனாரை தோள் தொட்டு நிமிர்த்தி கொண்டிருந்தான் நெடுஞ்செழியன். இதற்குத்தான், இந்த விளையாட்டுக்கு நான் வருவதில்லை. மன்னன் மன்னனாகவும் அமைச்சன் அமைச்சனாகவும் தான் இருக்க வேண்டும். இலக்கணம் தவறினால் எப்போது எப்படி பிழை நேரும் என்று சொல்ல முடியாது. பசி மயக்கம் என்று நினைக்கிறேன், அல்லது வயதாகிறதோ என்னவோ. நீங்கள் பேசுவதெல்லாம் உளறலாக தெரிகிறது. பதவிகள் எல்லாம் வெறும் பொறுப்புகள் அல்லவா? மனிதன் மனிதனாக இருந்தால் போதும். அதற்கு மேல் இதில் பேச ஏதுமில்லை என்று அசட்டையாக மேனியில் திரண்டிருந்த உதிரத்தையும் வியர்வையையும் பூந்துகில் கொண்டு துடைத்து கொண்டே மண் அப்பி கிடந்த ஒரு கரட்டு பாறையில் அமர்ந்தான் அவன். அந்த கணத்தில் அங்கிருந்த அனைவருக்கும் அந்த காடே கூடல் அரண்மனையாகவும்
கரட்டு பாறை அரியணையாகவும் தோன்றியது. அழுக்கு வேட்டியில் இருந்தால் கூட பசும்பூன் பாண்டியனாக மிளிரும் ஆற்றல் செழியனுக்கு தான் இருக்கிறது என்று புலகாங்கிதம் அடைந்து கொண்டார் மருதனார். பாணர்களுக்கோ உற்சாகம் தாங்க முடியவில்லை. இசை கருவிகளோடு முன்னே ஓடி வந்தவர்களை கை காட்டி நிறுத்தினான் நெடுஞ்செழியன். வாழ்த்துவதெல்லாம் பின்னால் பார்த்து கொள்வோம், இப்போது வயிற்றை நிரப்புங்கள், முகமெல்லாம் வாடி கிடக்கிறது என்று சொன்னபடி தானே எழுந்து சோற்று கூடையை கையில் எடுத்து விட்டான். மன்னன் பரிமாற மான்கறி உண்ட இன்பத்தை எப்படியெல்லாம் எழுதுவது பாடுவது என்று எண்ணமிட்டபடியே பசியார தொடங்கினர் பாணர்கள். அப்போது அங்கே தனி குதிரை ஒன்று வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய அந்த ஒடிசலான உருவத்தை கண்ட மாத்திரத்தில் அத்தனை நேரம் பொங்கி பரவிய களிப்பெல்லாம் வடிந்து போனது மருதனாருக்கு. நெஞ்ச கூட்டுக்குள் படபடப்பு வந்து அமர்ந்து கொண்டது. இவன் எங்கே வருகிறான்? இத்தனை ஆண்டுகளாக இல்லாமல் இருந்த தொல்லை முதன்முறையாக இவன் வந்து நின்ற அந்த நாள் மருதனார் நினைவிலிருந்து இன்னும் மறைந்து விடவில்லை. தனது ஒற்றை சொல்லில் மன்னன் முகத்தை சிவக்க வைத்தவன் இவன். பெற்றோரை இழந்து போர் புரிய செல்லும் அந்த சூழலில் கூட நிதானம் தவறாமல் நின்றவன் செழியன். ஆனால் அன்று அவன் முகத்தில் பகைவர்கள் மீது தோன்றிய வெஞ்சினத்தை தோற்கடிக்கும் ஒரு கோபம் இந்த மனிதன் பேசிய பேச்சினால் உண்டானதை கண்டிருந்தார் மருதனார். பால்மனம் மாறா பாலகனாய் இருந்த அன்றைய செழியனுக்கும் இப்போதிருக்கும் மாமன்னன் நெடுஞ்செழியனுக்கும் இடையில்தான் எத்தனை துயரங்கள், எத்தனை தடைகள், எத்தனை சலனங்கள்! எல்லாவற்றையும் தன் மன வலிமை ஒன்றே துணையாக கொண்டு கடந்து வந்து இதோ பார் போற்றும் தலைவனாக நிற்கிறான். வடுக்களை எல்லாம் ஆபரணங்களாக மாற்றிக்கொண்டு ஊரார் பாராட்ட அவன் அரசு புரியும் அழகை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இவன் வந்து சேர்ந்திருக்கிறானே. அன்று போலவே இன்றும் அவன் முகத்தை பார்த்தவுடன் அரசன் முகத்தில் கருமை படர்ந்து விட்டது. தனியே அழைத்து கொண்டு கூடாரத்துக்குள் போய்விட்டார். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் மன்னரின் கருத்தோடு மருதனார் ஒத்துப்போகவில்லை. எத்தனையோ முடிவுகளை அவரது சொல்லை மீறியும் செய்திருக்கிறான் மன்னன். அவையினரை வியப்பிலும் குழப்பத்திலும் ஆழ்த்தும் பல முடிவுகளை எடுத்திருக்கிறான். இதையும் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியதாயிற்று. ஏனென்றால் இந்த விஷயத்தில் செழியனும் தன் எண்ணத்தை அவருக்காக மாற்றிக்கொள்ளவில்லை. அது வழுதி வம்ச குணம், அதை ஒன்றும் செய்வதற்கில்லை. ஆனால் விஷயம் அன்றோடு முடிந்தது என்று நினைத்திருந்தார். இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போது அவன் மீண்டும் வந்திருக்கிறான் என்றால் அந்த சிக்கல் இன்னும் தீரவில்லை. இது எங்கு போய் முடிய போகிறதோ என்று எண்ணியபடி வேகமாய் மன்னரும் அந்த மனிதனும் பேசிக்கொண்டிருந்த கூடாரம் நோக்கி நடந்தவருக்கு அருகே சென்றதும் தெளிவாக கேட்டது மன்னனின் குரல். அன்றே பிடுங்காமல் விட்ட களை இப்போது விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது. இதை அப்படியே விட்டுவிட முடியாது. வேரோடு அறுத்து சாய்த்து விடு. இந்த முறை மிச்சம் வைக்காதே. திரைச்சீலை அசைந்த இடுக்கு வழியே பார்த்தார் மருதனார். மன்னனின் பார்வையில் பெரு நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.